காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 78 கல்லூரியில் பயிலும் 6194 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தினை தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த நிலையில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் எம்ஜிஆர் அரசு கலைக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் தமிழ் புதல்வன் திட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு 500 மாணவர்களுக்கு வங்கி அட்டை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், மாணவர்களின் கல்வி எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துடன் தமிழக அரசு தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், உயர்கல்வி தங்குதடையின்றி கற்கும் வகையில் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சட்ட நகல்களை எரிக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கரூர் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்து மாவட்ட செயலாளர் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்ட நகல்களை எரிக்க முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரில் வெள்ளையனை வெளியேறு போராட்ட தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனத்தை இயக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாகவே கனமழை பெய்து வந்த நிலையில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் 2 நாட்களாக சாரல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை சிறியளவு வெயில் காணப்பட்டாலும் மேகமூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்களுக்கு தெரிய வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு இயக்குகின்றனர். இந்த அதிக மேகமூட்டத்தால் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. வேலூரில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் ஊக்கத்தொகையை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல்வர் ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் அரசு கல்லூரியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உயர்கல்வி பயிலும் 4943 மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார். பின்னர் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் குறுஞ்செய்தி மாணவர்களின் மொபைல் எண்ணிற்கு வந்ததை அடுத்து மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரையை முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் 1991ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து உயிர் நீத்த இதே இடத்தில் அவருக்கு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவகத்தில் இருந்து ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைதியை முன்னிலைப்படுத்தி வருடந்தோறும் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் 20ஆம் தேதி ராஜீவ்காந்தியின் 80ஆம் ஆண்டு பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் KV தங்கபாலு மற்றும் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்ததை தொடர்ந்து டெல்லிக்கு கொண்டு செல்லப்படும் ஜோதியை தொடங்கி வைத்தனர். இந்த ஜோதி கர்நாடக மாநிலம் பெங்களூர் வழியாக 10 நாட்கள் பயணம் சென்று டெல்லியை சென்றடைய உள்ளது.
சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கலந்து கொண்டு 227 பேருக்கு தற்காலிக குடியிருப்பு ஆணை வழங்கினார். தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகரில் 1044 அடுக்குமாடி குடியிருப்புகள் 11 அடுக்குகள் கட்டப்பட்டது. முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியில் அரசு அதிகாரிகளிடம் அனுமதிகளை பெற்று குடியிருப்பு தற்போது தயார் நிலையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்து ஒவ்வொரு குடியிருப்பினருக்கும் 1.5 லட்சம் செலுத்தினால் போதும் என்று கூறப்பட்டது. அதன் பெயரில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு முதல் கட்டமாக 227 வீடுகளுக்கு தற்காலிக குடியிருப்பு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கலந்து கொண்டு 227 பேருக்கு தற்காலிக குடியிருப்பு ஆணை வழங்கினார். மேலும் பொதுமக்களிடம் பேசிய அவர், இந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்களால் மொத்தமாக செலுத்த முடியவில்லை என்றாலும் மாதம் செலுத்தலாம் அல்லது தவணை முறையில் செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் ராஜேந்திரன், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சாசி வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சாசி அவர்கள் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணப்பன், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக தோழர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிஜேபி அரசை 3 பிறவி எண் நடைமுறை தீர்க்க புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஜனநாயகத்தை பாதுகாக்க போராடி பெற்ற அரசியல் சட்ட உரிமைகளை பறிபோகாமல் தடுத்திட போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சட்ட நகல்களை எரிக்க முயன்ற போது ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். மேலும் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது எனவும், மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கைக்கூலியாக வேலை செய்கிறது எனவும் கோஷங்களை எழுப்பினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியலூர் மாவட்ட செயலாளர் கலிய பெருமாள் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.